இந்தியா பதற்றத்தை தணிக்க முன்வந்தால் பதற்றத்தை தணிக்க நாங்கள் தயார் என்று பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா பதற்றத்தை தணிக்க முன்வந்தால் பதற்றத்தை தணிக்க நாங்கள் தயார் என்று பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா பதற்றத்தை தணிக்க முன்வந்தால் பதற்றத்தை தணிக்க நாங்கள் தயார் என்று பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தற்பொழுது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி இந்தியா பதற்றத்தை தணித்துக் கொள்ளக்கூடிய விதமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டால் நாங்களும் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கையிலே ஈடுபடுகின்றோம், அதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்ற தகவலை கவாஜா ஆசிப் பாகிஸ்தானினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக இவருடைய புகைப்படத்தை நாம் அடிக்கடி பார்த்திருப்போம். ஏனென்றால் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிக் கொண்டே இருந்தார், அடாவடித்தனமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார். நதிநீரை நிறுத்தினால் நாங்கள் அணுகுண்டை வீசுவோம் என்றெல்லாம் இந்தியாவை நோக்கி பல்வேறு அடாவடித்தனமான கருத்துக்களை தாந்தோன்றித்தனமாக பேசிக் கொண்டிருந்த ஒரு நபர் தான் இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாகிஸ்தானின் கவாஜா ஆசிப். அவர் தற்பொழுது இந்தியா தன்னுடைய நிலைகளில் இருந்து கொஞ்சம் பின்வாங்கி கொண்டாலும் நாங்கள் அமைதியாக செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். பதற்றத்தை தணிப்பதற்கு பாகிஸ்தான் தயாராக இருக்கின்றது என்று இந்த யுத்தத்தை, அதாவது நேற்று இரவு 9 இடங்களில் பாகிஸ்தானை நோக்கி இந்தியா ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்த நிலையில் பாகிஸ்தான் இந்த ஒரு வெளிப்படையான அறிவிப்பினை வழங்கியிருக்கின்றது. ஏற்கனவே காஷ்மீர் பக்கத்திலே தொடர்ந்து அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இடையிலே பாகிஸ்தானினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். பாகிஸ்தானின் பிரதமர் ஷெரீப் தொடர்ச்சியாக இந்தியா மீது குற்றம் சாட்டக்கூடிய விதமான கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார். அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்திலே, அதாவது பாகிஸ்தானினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷெபாஸ் ஷெரீஃபினுடைய எக்ஸ் வலைதள பக்கத்திலே பல பதிவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நேற்று நள்ளிரவு முதல் இந்தியாவை நோக்கி நாங்களும் பதில் தாக்குதல் நடத்துவோம் என்றெல்லாம் பாகிஸ்தானினுடைய பிரதமர் பதிவிட்டுக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்தியாவை நோக்கி சமாதான தூது விடக்கூடிய வகையிலே இந்த சமாதான தூதுக்கான முயற்சியிலே இறங்கி இருக்கின்றார் என்று சொல்லும் விதமாக கவாஜா ஆசிப்பினுடைய இந்த கருத்து இருக்கின்றது. இந்தியாவிற்கு எதிராக ராணுவ நடவடிக்கை வேண்டாம் என 2 வாரங்களாக நாங்கள் பொறுத்திருந்தோம் என்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லி இருக்கின்றார். ராணுவ நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் அணுகுந்தையெல்லாம் வீசுவோம் என்று எச்சரிக்கக்கூடிய துணியிலே இந்தியாவை நோக்கி பேசிக் கொண்டிருந்த கவாஜா ஆசிப் தற்பொழுது என்ன சொல்லுகின்றார் என்றால், இந்தியாவிற்கு எதிராக ராணுவ நடவடிக்கை வேண்டாம் என்றுதான் நாங்கள் 2 வாரங்களாக பொறுத்திருந்தோம். இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து தற்போது இறங்கி வர வேண்டும், அதாவது தொடர் தாக்குதலை நடத்த வேண்டாம், நடந்ததாக இருக்கட்டும், இதற்கு மேல் பாகிஸ்தானை நோக்கி எந்த விதமான தாக்குதலையும் இந்தியா நடத்த வேண்டாம், நாங்கள் அமைதியாக செல்ல தயாராக இருக்கின்றோம் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு திறந்த ஒரு வெளிப்படையான அறிவிப்பினை அவர் வெளியிட்டிருக்கின்றார். கவாஜா ஆசிப் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் சொல்லி இருக்கின்றார். என்றாலும் இந்தியா இதை மிக கவனத்துடனேயே பரிசீலிக்கும். ஏனென்றால் இதுபோன்று நாடகம் ஆடுவதில் கைதேர்ந்த ஒரு நாடு பாகிஸ்தான். வழக்கமாகவே இந்திய ராணுவத்துடன் நேருக்கு நேராக சண்டை போடுவதற்கு அவர்கள் ஒருபோதும் முன் வந்தது கிடையாது. உலகத்திலேயே ஒரு நாட்டு ராணுவம் இன்னொரு நாட்டு ராணுவத்துடன் நேரடியாக சண்டை போடாமல் தீவிரவாதிகளை அனுப்பி ஒரு நாட்டுக்குள் ஊடுருவி தாக்குதலை நடத்துகின்றது என்றால் அந்த பெருமைக்கு பாகிஸ்தான் மட்டுமே சொந்தக்கார நாடாக இருக்கும். தற்போது கூட ராணுவத்துடன் தாக்குதல் நடத்தாமல் கண்மூடித்தனமாக எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காஷ்மீரிகளுடைய வீட்டை நோக்கி அவர்கள் துப்பாக்கிகளால் சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கண்மூடித்தனமான தாக்குதலிலே 10க்கும் மேற்பட்ட அப்பாவி காஷ்மீர் மக்கள் பலியாகி இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் இருந்து இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் இந்தியாவை நோக்கி ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். இந்தியா இதற்கு மேல் தாக்குதல் நடத்த வேண்டாம், இந்தியா பின்வாங்கி கொண்டால் நாங்களும் முழு அளவில் பதற்றத்தை தணித்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார். அவருடைய கருத்து உண்மையிலேயே அவர் அந்த நாட்டு மக்களுடைய எதிர்கால நலன் கருதி சொல்லி இருக்கக்கூடிய கருத்தா அல்லது தந்திரமாக ஏதேனும் செய்வதற்கு பாகிஸ்தான் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றதா என்பது குறித்து இந்திய தரப்பில் உரிய முடிவு எடுத்த பிறகுதான் நம்முடைய ராணுவ நிலைகளில் இருந்து நம்முடைய படை வீரர்கள் இயல்பான மனநிலைக்கு திரும்புவார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் தொடர்ந்து விமானங்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கின்றன, சுகை உள்ளிட்ட விமானங்கள் ரோந்து பணியிலே தீவிரமாக இருக்கின்றன.
எல்லையில் நிற்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பாகிஸ்தான் நிலையை நோக்கி தயாராக இருக்கின்றார்கள். எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதில் தாக்குதல் நடத்துவதற்கான முழு சுதந்திரத்தோடு நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய ஆயுதங்கள் அனைத்தும் தேவையான இடங்களில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தந்திரக்காரத்தனமாக ஏதேனும் ஒரு கருத்தை சொல்லி இந்தியா சற்று அசந்தால் அந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தலாம் என்று திட்டமிடுகின்றதா பாகிஸ்தான் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.